ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் நம்ம 9th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? அதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அதான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டோம், மீனிங்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த இது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அடுத்து அதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடுத்து மீனிங் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் பார்த்தோம் இல்லையா? அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய இது ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனோட டிஸ்அட்வான்டேஜஸ். அதில் அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி அது பார்த்தோம். ஓகே, அட்வான்டேஜஸில் ஃபஸ்ட்டு பார்த்தோம். செகண்ட் மிஸ்யூஸ் ஆஃப் மொனாப்பொலி பவர். அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி அதான் பார்க்க போகிறோம். அதாவது அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்லி இன் தியரி அப்படிங்கிறது என்னங்கிறது லாஸ்ட் கிளாஸ் நான் சொன்னேன். இருந்தாலும் 1 செகண்ட் திருப்பி பார்த்துருவோம். ஓகே, அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அட்வான்டேஜஸ் ஆஃப் எ பப்ளிக் கார்ப்பரேஷன் எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் தியரி. இன் ப்ராக்டிஸ் தெர் இஸ் எ லாட் ஆஃப் இன்டர்ஃபியரன்ஸ் in the working of a public corporations by ministers, government officers and other politicians. அதாவது அட்டானமி அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், தன்னாட்சி மற்றும் ஓகே, ஃப்ளெக்சிபிலிட்டினா நெகிழ்வுத்தன்மை. அதாவது அந்த அட்டானமியாகவும் ஃப்ளெக்சிபிலிட்டி தன்மையும் உடையது எது, இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டானமி மற்றும் ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது அதாவது அதில் அதை பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை இந்த அட்டானமி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு 8 லெவலில் தான் ப்ரொசீஜர்னு இருக்குது. ஆனால் அதை யாருமே என்ன செய்யறதில்ல, ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. ஓகே, பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மினிஸ்ட்ரி அவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு மற்றும் அந்த பொலிட்டீஷியன்ஸ் அரசியல்வாதி இவங்க மூலம்தான் அதிக அளவில் என்ன ஏற்படுகிறது, இடையூறுகள் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த ஆஃபீஸர்ஸ் அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷன் மினிஸ்ட்ரிஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்டு அதர் பொலிட்டீஷியன்ஸ் இவங்களால் நிறைய இடையூறுகள் ஏற்படுது. அதனால் அங்கே என்ன இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டியும் கிடையாது, அட்டானமியும் கிடையாது. ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் மொனாப்பொலிஸ்டிக் பவர் அப்படின்னா மொனாப்பொலிஸ்டிக் பவர்னால் அதாவது என்னென்னு சொல்லலாம், சர்வாதிகாரமான ஒரு அதிகாரம். ஓகே, சர்வாதிகாரம்னா எந்த ஒரு இதை எடுத்தாலும் அவங்க ஒரு சர்வாதிகாரமான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். ஓகேயா? அதுக்கு எந்த வித சாய்ஸும் கொடுக்கறதில்ல, எதுவுமே பண்ணுறது அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல். ஓகே, அதாவது அந்த சர்வாதிகாரமான அதிகாரம் இருக்கலையா, அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது. ஓகேயா? அதான் சொல்லப்படுகிறது. த பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப்டர் என்ஜாய் மொனாப்பொலி இன் their field of operations. As such, on this one hand they are indifferent to consumer needs and problems, and on the other hand often do not hesitate to exploit consumers. அதாவது இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது அதனோட அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்னா மொனாப்பொலிஸ்டிக்காக இருக்கும். மொனாப்பொலிஸ்டிக் பவர்ஸ் அதாவது சர்வாதிகாரமான ஒரு பவர். அது அரசு அலுவலகம் மாதிரியே கிடையாது, அது தனி ஒரு கார்ப்பரேஷன்ஸ். ஓகே, நான் சொல்லியிருக்கேன், அது தனி ஒரு கழகம். அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அரசு அலுவலர்களுக்கு மாதிரி அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் இருக்காது இல்லையா? அதை தான் சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் உடையது தான் கார்ப்பரேஷன்ஸ். ஒரு வகையில் பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸுடைய டிமாண்ட்ஸ், தேவைகள் மற்றும் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை அதை தீர்க்க எந்தவித ஒரு முயற்சியும் எடுப்பதில்லை. ஓகேயா? மற்றப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கன்சியூமர்ஸுடைய எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டப்படுதல், கன்சியூமரிடமிருந்து இந்த சுரண்டப்படுறது இருக்கு இல்லையா, அதில் எந்தவித தயக்கமும் காட்டுவதில்லை. அந்த மாதிரி இந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது இந்த மொனாப்பொலிஸ் பவரை மிஸ்யூஸ் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அதாவது கன்சியூமருடைய தேவைகளையோ அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எதுக்குமே எந்த ஒரு சொல்யூஷனும் கொடுப்பதில்லை. மேலும் கன்சியூமரிடமிருந்து சுரண்டப்படுதல் அப்படிங்கிறதுக்கும் அதில் எந்தவித தயக்கமும் காட்டுவதில்லை. அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அந்த கன்சியூமர் சுரண்டப்படுதல் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு செயல்பாடு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிலியற்ற அதாவது நெகிழ்வுத்தன்மை அற்ற ஒரு பொலிட்டிக்ஸ் அரசியலமைப்பு, நெகிழ்ச்சித்தன்மையற்ற ஒரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லலாம். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எ பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் வெரி ரிஜிட். இட் cannot be changed without amending the state of its formations. Hence a public corporations could not be flexible in its operations.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை உருவாக்கக்கூடிய அந்த அரசியல் சட்டப்பிரிவுகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து என்ன இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் இருக்குது, நெகிழ்வுத்தன்மையற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது எந்த ஒரு விதத்துலேயும் அது மாற்றக்கூடியது அல்ல. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மாற்றக்கூடியது, ஆனால் அதை உருவாக்க அந்த தேவையான அந்த சட்ட விதிகள் அவசியம். ஆகவே பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அதனுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து நெகிழ்வுத்தன்மையற்றதாக உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி, அதாவது குறைவான மேனேஜ்மெண்ட்டு எஃபிஷியன்சி, திறமை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது குவைட் ஆஃப்டன் சிவில் சர்வன்ட்ஸ் டு நாட் பாசஸ் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் ஆர் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆன் Board of Directors of Public Corporations. As such, managerial efficiency of public corporations is not as much found in private business enterprises. அதாவது லோ மேனேஜரல் எஃபிஷியன்சி அப்படின்னா குறைவான அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில், திறமை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, சர்வன்ட்ஸு, அவங்க சர்வன்ட்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அப்படிங்கிறது அறிவு பெற்றவர்களாகவோ அல்லது ரொம்ப திறமைசாலிகளாகவோ அதனுடைய அந்த மேனேஜ்மெண்ட்டு டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இயக்குநர்கள், அவங்க இருப்பதில்லை. ஓகேயா, அதனால் அதை தான் சொல்கிறாங்க, அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை பெரிய அளவில் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் உள்ள சர்வன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, இருப்பதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இருக்குல்லையா ஆர்கனைசேஷன்ஸ், நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்க, பணியாற்று வருவாங்க இல்லையா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லுக்கும் அந்த பப்ளிக் கார்ப்பரேஷன் இருக்கக்கூடிய அந்த சர்வன்ட்ஸோட ஸ்கில், அதில் அந்த அலுவலர்கள் வந்து ஈடானவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேயா, நல்லா தெரிஞ்சுங்க. ப்ரைவேட்டில் இருக்கிற அந்த பணியாளர்களுக்கும் இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுற அந்த பணியாளர்களுக்கும் இடையில் நிறைய இந்த ஸ்கில், திறமை அப்படிங்கிறது அவங்களோட இவங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஓகே, அந்தளவுக்கு திறமை, அதாவது அதனால் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்பது பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை குறைவானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்ல, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பாசிங் எ ஸ்பெஷல் ஆக்ட். ப்ராப்ளம் ஆஃப் பாசிங் ஏ ஸ்பெஷல் ஆக்ட் அப்படின்னா ஸ்பெஷல் ஆக்ட், சிறப்பு சட்டம். ஓகேயா, அதாவது சிறப்பான சட்டங்கள் இயற்றுவதில் சிக்கல்கள் இருக்குது பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை. ஓகேயா, அதான் சொல்லப்படுகிறது. பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் கேனாட் பி ஃபார்ம்டு வித்தவுட் பாசிங் ஏ ஸ்பெஷல் ஆக்ட் விச் இஸ் எ டைம் கன்சூமிங் அண்ட் டிஃபிகல்ட் ப்ராசஸ். ஹென்ஸ் த ஸ்கோப் ஆஃப் செட்டிங் அ பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட். அதாவது வந்து ஸ்பெஷல் ஆக்ட், சிறப்பு சட்டங்கள் மூலம் வந்து அதாவது ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக மட்டும்தான் வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனில் வந்து சிறப்பான சட்டங்கள் மூலம் மட்டுமே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது, ஸ்பெஷல் ஆக்ட் அப்படிங்கிறது ஏற்றுவது எளிதான விஷயம் அல்ல அப்படிங்கிறாங்க. அதனால் அதனை வந்து உருவாக்குவதுங்கிறதுல நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸில் சிக்கல்கள் இருக்குது, சட்ட நடைமுறைகளில் நிறைய சிக்கல்கள் உள்ளது. ஆகவே வந்து பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை அதில் உருவாக்கப்படுவது என்பது வந்து எப்போதுமே நிகழும் ஒன்றாகும். அதாவது பொதுக்கழகம் அது பப்ளிக் கார்ப்பரேஷன் உருவாக்கப்படுவது எப்பொழுதுமே நிகழும் ஒன்றாகவே உள்ளது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் டைவர்ஜென்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது முரண்பாடுகள். டைவர்ஜென்ட் அப்படின்னா முரண்பாடுகள் நிறைய இருக்கும். அந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்தவரை முரண்பாடுகள் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகே, இன் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன்ஸ் கான்ஃப்ளிக்ட் மே அரைஸ் அமங் representatives of different groups, such classes, tell upon the efficient functionings of the corporations and may ஹாம்ஃபர் இட்ஸ் குரோத். அதாவது வந்து இந்த பப்ளிக் கார்ப்பரேஷனை பொறுத்த பார்த்திங்கன்னா அதனுடைய டைரக்டர்ஸ் இருக்கலாம் இல்லையா, டைரக்டர்ஸ், மெம்பர்ஸ், இவங்கெல்லாம் அந்த பல்வேறு குழுக்கள் இருக்கும் இல்லையா அந்த கார்ப்பரேஷன், அந்த குழுக்களுக்கிடையே பல்வேறு விதமான டைவர்ஜென்ஸ், முரண்பாடுகள் உருவாகின்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா பப்ளிக் கார்ப்பரேஷனுடைய அந்த செயல்பாடுகள் இருக்குல்லையா, அதனுடைய ஆக்டிவிட்டீஸ்கள் அது வந்து பெரிதாக பாதிக்கப்படுகிறது இந்த முரண்பாடுகளின் காரணமாக. அதாவது டைரக்டர்ஸ், அந்த மெம்பர்ஸ் மற்றும் அதில் உள்ள அந்த டீம் உள்ள குழுவில் உள்ள உறுப்பினர்கள், இவர்களால் அவங்களுக்குள்ளே ஏற்படுகிற இந்த டைவர்ஜென்ஸ், அதாவது முரண்பாடுகள், இதனால் வந்து நிறைய விதத்தில் அதனுடைய செயல்பாடுகள் என்பது பெரிதும் பாதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக சொல்லப்படுகிறது. ஓகேயா. இந்த லெசனில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் பார்த்தோம். அதாவது டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், துறைவாரியான நிறுவனங்கள், அதாவது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், இப்படி டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தோம் இல்லையா. அடுத்து நம்ம பார்த்தது பப்ளிக் கார்ப்பரேஷன். நான் உங்களுக்கு சொன்னேன், கார்ப்பரேஷன்னா
அந்த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக் மாதிரி கிடையாது. இது ஒரு தனி ஒரு வகையான சிஸ்டத்தோட இதுக்குன்னு லீகல்ஸ் அட்டானமஸாக செயல்படக்கூடிய ஒரு தனி துறை இது. ஓகேயா, அதாவது பப்ளிக் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேயா, அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், அரசு நிறுவனங்கள் அரசு நிறுவனங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா, and futures of government company. A government company is defined under sections 2 of the Companies Act 2013 as any company in which not less than 51% of the paid up share capital is held by the central government or by any states governments or party by the central government and party by one or more state governments and includes a company which is a subsidiary company of the such a government company. 2013 இல்லையா, 2013 வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனி ஆக்ட், அந்த ஆக்ட் அதாவது அந்த கம்பெனி ஆக்ட் அந்த செக்ஷன் 2 அதன்படி வந்து இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் என்பது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சேர்ந்தோ இல்லை தனித்தனியாகவோ, நல்லா தெரிஞ்சுங்க, ரெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்தோ இல்லது தனித்தனியாகவோ இந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, பங்குகள், அந்த பங்குகளில் குறைந்தபட்சம் 51% 51 விழுக்காடுகளுக்கு மேல் 51%க்கு மேலே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ மைய அரசோ ஏதேனும் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லது 2 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தோ இல்லை 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தோ, ஓகேயா, மாநில அரசுகள் அல்லது மைய அரசும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநில அரசுடன் சேர்ந்தோ உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் என்னது, இந்த கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, அந்த கவர்மெண்ட் கம்பெனியினுடைய அந்த அரசு நிறுவனம் சொல்ல அதனுடைய சப்சிடரி கம்பெனி அது நிறுவனமாக கருதும். அதாவது அரசு நிறுவனத்துடைய துணை நிறுவனங்களும் அதுவும், அதாவது இந்த மாதிரி கவர்மெண்ட் கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனிஸும் என்ன கம்பெனிஸாக கருதப்படும், கவர்மெண்ட் கம்பெனிஸாகவே கருதப்படும் அப்படி தான் சொல்லப்படுகிறது. ஓகே, அதான் இப்போ நம்ம வந்து மீனிங் அண்டு ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனியில் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை 2 சேர்ந்தோ இல்லை 2-3 ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தோ நடத்தக்கூடிய ஒரு அரசு நிறுவனம், அதற்கு பேர் தான் என்னது, கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இதனுடைய கண்டினியூஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.